லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாயிலேயே வட சுடுறவன் சொன்னல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா இந்த அர்ஜுன் யாருன்னு? கிளம்பு, வீட்டுக்கு போ. மூச்சு முட்டி இங்கே இழுத்துக்கு போற. இங்க பாரு, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா டோர்னமெண்ட்டுக்கு வா. மிச்ச மீதியும் கொடுத்து அனுப்புறேன். தேவையாப்பா உனக்கு இதெல்லாம்? மெதுவா மெதுவா. ஏய் பாத்து பாத்து. ஐயோ பாத்து. என்னமாச்சு உனக்கு? பாத்து கூட்டிட்டு வாங்க. மெதுவா வா. பாத்து பாத்து. உட்கார். உட்கார். என்னாச்சு? உட்கார். பாத்து. என்னாச்சு? பார்த்திபா என்னாச்சு? அடிபட்டிருக்கு. என்னாச்சு? பார்த்திபா பார்த்திபா என்னாச்சு? ஷூ. ஐயோ ஐயோ எப்படி அடிபட்டிருக்கு பாரு. ரஜினி என்னாச்சு? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னனே, கேட்டீங்களா? பார்த்திபா ஷூ என்ன இப்படி அடிபட விட்டுருக்கீங்க?
சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். என்னப்பா பார்த்திபா இதெல்லாம்? ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. ஐயோ, என்ன பேசுற பார்த்திபா? அங்க உன்னை அப்படி பார்க்கும்போது எனக்கு உயிரே கையில் இல்ல தெரியுமா? என்னண்ணா, நீங்க தானே தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி பேசினா அத்தெல்லாம் பயப்பட மாட்டாங்களா? போதும் பார்த்திபா, நீ தைரியம் சொன்னதெல்லாம். உன்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே மனசு அப்படி பதறி போயிடுச்சு. நீங்க எவ்வளவு போல்டான ஆளு, நீங்களே இப்படி பேசலாமா? சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? அப்பா, சட்டை கிழிஞ்சா பரவாயில்ல பார்த்திபா, இப்ப நீயே நார் நாரா கிழிஞ்சு வந்திருக்கியே. இப்ப இது தேவையா? ஐயோ பார்த்திபா, வேண்டாப்பா. இந்த அடிதடி, இந்த குத்து சண்டையெல்லாம் வேண்டாப்பா. ஐயோ அத்தை. பார்த்திபா, அதான் அம்மா இவ்ளோ சொல்றாங்கல்ல, அமைதியா சரின்னு தான் கேளு. பாருடா, யாரெல்லாம் என்னென்ன பேசுறாங்கன்னு. அக்கா, நீ இப்படி பேசாம இருந்தா இவன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். நீ ஏதாவது சொல்லுக்கா. என்னக்கா அமைதியா இருக்க, சொல்லுக்கா. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒத்தும் சரியில்லை, உறவும் சரியில்லை. இதோ இப்ப இதுக்கும் நாம தான் காரணம்னு அனிதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்னென்னலாம் கேள்வி கேட்க போறாளோ. ஆமா ஆமா, இல்லனாலும் இங்க குறையே சொல்லாத மாதிரிதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்திபா, உன் நல்லதுக்காகத்தானப்பா சொல்றோம். நீ இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. தாலி செயினை வேற எப்படியாவது வாங்கிக்கலாம். பட் மாமா, இது வெறும் தாலி செயின் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. என் வாழ்க்கையோட லட்சியம் இதுக்கு இப்பெல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். என்ன போராடுன? போய் அடிதானே வாங்கிட்டு வந்திருக்க. நீ பாட்டுக்கு போய் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு வந்துருவ. அப்பா சொன்ன மாதிரி உங்க அப்பா அம்மா அனிதான்னு எல்லாரும் வரிசையில வந்து நின்னு ரஜினி அக்காவை தானே திட்டுவாங்க. சரியா சொல்லணும். ஏற்கனவே இவங்க அத்தையும் மாமாவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டை 2ஆ பிரிச்சுட்டாங்க. இப்ப யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னென்னலாம் கேள்வி கேட்க போறாங்களோன்னு தெரியல. பார்த்திபா, எனக்கெல்லாம் மத்த யார பத்தியும் கவலை இல்ல. எனக்கு ஒன்னைய ரஜினியை பத்தியும் தான் கவலை. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா ரஜினி தாங்குவாளா சொல்லு. ரஜினி அத்தை, அதான் எனக்கு எதுவும் ஆகல அத்த. என் ரஜினி இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. போட்டின்னு ஒண்ணு இருந்தா ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் இருக்க தானத்தை செய்யும். இப்படி சண்டை போடுறதெல்லாம் ஒரு போட்டின்னு யாரு கண்டுபிடிச்சாங்களோ பாரு. இப்படி கண்ணு முஞ்சியால எப்படி வீங்கி கிடக்கு பாரு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல பத்மாமா. 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிங்ல போய் நிக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த 2 வருஷ கேப்னாலதான் இந்த அடியெல்லாம் கூட. ஆனா இதுக்கப்புறம் விட மாட்டேன். இந்த பார்த்திபனோட கேம நீங்க எல்லாம் பார்க்க தானே போறீங்க. வேண்டாம்ப்பா, இந்த விளையாட்டே வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் விட மாட்டேன்னா என்னப்பா அர்த்தம்? ரஜினி, என்னடி ஒண்ணுமே சொல்லாம பாத்துக்கிட்டு இருக்க? ரஜினி, எனக்கு இதை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. நீயே சொல்லு, நான் என்ன செய்யணும்? ரஜினி, ஏதாவது வாய் திறந்து சொல்லுமா அவன்கிட்ட.
ரஜினி 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 அனிதாக்கா பார்த்திபா ம் ம் என்னாச்சு அனிதா? அனிதா ஏன் இப்படி கத்துற? அனிதா என்ன இது? எப்ப பார்த்தாலும் ஏதாவது கோவத்துல சண்டை போட மட்டும்தான் வருவியா நீ? என் ஃப்ரெண்டா பழைய மாதிரி உன்னை நான் பார்க்கவே முடியாதா? அவளை நீதான் கொன்னுட்ட ரஜினி. அனிதா ஏய், உன் மேல நான் வச்சிருந்த நட்பையும் அன்பையும் கொன்னுட்டு இப்ப பழைய ஃப்ரெண்ட பார்க்க முடியாதான்னு கூட கேட்க உனக்கு மனசு வருதுல்ல? அக்கா, நீ ரஜினியோட அன்பையும் நட்பையும் புரிஞ்சுக்காம எதுக்காக இப்ப அவ மேல பழி போட்டு பேசிட்டு இருக்க? டேய், உனக்காக தாண்டா பேசிட்டு இருக்க முட்டாள். ஓ ஆ பாரு எப்படி இருக்கன்னு பாரு. உன்னை இந்த கோலத்துல பார்க்க என் மனசெல்லாம் பதறுதுடா. கூட பிறந்தவ பாசம் என்னன்னு உனக்கு புரியலங்க? நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்ட. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி வந்து கத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ரஜினி அக்கா பார்த்திபனுக்கு எந்த கெடுதலும் பண்ணல. என்னது? எந்த கெடுதலும் பண்ணலையா? பாரு பாருடி, எப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான்னு பாரு. இதே உங்க வீட்டு பிள்ளைய இப்படி அனுப்புவீங்களா? அனிதா, பார்த்திபன் பாக்ஸிங்ல சாதிக்கணும்னு சொன்னதுனாலதான் ரஜினி அதுக்கு சம்மதிச்சா. அட விடுங்கண்ணே, அவ ஏதாச்சும் காரணத்தை வச்சு சண்டை போடணும்னு வந்திருக்கா. ஏன் எனக்கு பாக்ஸிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இவளுக்கு தெரியாதா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா உன் இன்ட்ரெஸ்ட விட நீ எங்களுக்கு முக்கியம் நாங்க நினைச்சோம். அதனாலதான் உன்னை பாக்ஸிங் பக்கமே போக வேண்டாம்னு வச்சிருந்தோம். அது நீங்க செஞ்ச தப்பு அனிதா. அதனால பார்த்திபனுக்கு இப்ப 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட் ஆனதா மிச்சம். அவனுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்போது நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? ஏன்னா இவன் இருக்கிறதே ஒரு ட்ரீம் ஆயிடக்கூடாது பாருங்க, அதுக்குதான். இவள மாதிரி இவன் எக்கேடாவது கெட்டு போய் இருக்கட்டும்னு என்னால இருக்க முடியாது. எந்த நல்லது செஞ்சாலும் இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் கெட்ட பேர் வருது. இப்பயாவது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரஜினி. அவ புரியாம எதையும் செய்ய மாட்டா. ஏதோ ஏதோ ஒரு பிளான் இருக்கும். ஆமா இருக்கு. பெரிய பிளான் தான் வச்சிருக்க. என்ன இப்ப உனக்கு? சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சும்மா நீ தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்க. ரஜினி போதும் அனிதா, நிறுத்து.
பூனையில இருந்து புலி வரைக்கும் 5 அறிவு இருக்கிற மிருகங்கள் எதுவும் குட்டிய தூக்கி தான் இடுப்புல தூக்கி வைக்கிறது இல்ல. ஆனா நம்ம மிருகங்க இல்லையே, மனுஷங்க தான். இடுப்புல தூக்கி வச்சு பாசமா வளர்த்துருக்கோம் இவனை. ஆமா அனிதா, தூக்குன புள்ளைய எப்ப இறக்கி ஓட வைக்கணும்னு மனுஷனுக்கு தெரியும். அதுக்குதான் நமக்கு 6 அறிவு. வாழ்க்கை முழுக்க அவன் கைய புடிச்சுக்கிட்டே பத்திரமா கூட வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்க முடியாது. அது யாராலையும் முடியாது. இவனுக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அதை அடையணுங்கிற லட்சியம் இருக்கு. தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இவனை மேட்ச் ஆட விடாம பாதிலேயே கூட்டிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு இவன் கிளப்புக்கு போனா இவனை எல்லாரும் எப்படி கிண்டல் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆமாமா, நான் போகும்போது கூட அப்படித்தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் பார்த்திபன், அவன் மட்டும் பாக்ஸிங்கை விடாம இருந்திருந்தான்னா இப்ப அவன் தான் சாம்பியனா இருந்திருப்பான். எனக்கும் இவன் மேல நிறைய பாசம் இருக்கு அனிதா. இவன் தான் என் உலகம். இவனை நான் என்னை விட அதிகமா நேசிக்கிறேன். ஆனா அந்த அன்பும் பாசமும் அவனோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு துணையா இருக்குமே தவிர இவனை முடக்கி போட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ பணயம் வைக்கிறது அவனோட உசுர. நீ இவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான். இவனுக்கு எதுவுமே ஆகாது. நிச்சயமா பார்த்திபன் சாதிப்பான். இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு நின்னாலும் பரவாயில்லன்னு உன்னால இருக்க முடியுமோ என்னவோ. ஆனா ஏன் புருஷன் எங்கேயும் யார்கிட்டயும் தலகுனிய நான் விட மாட்டேன். பார்த்திபா இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு சாம்பியன் நாவா. அத நீ பார்க்க தான் போற. நீ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் யோசிக்காம இவனும் ஆடுறான்ல. நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. பார்க்க தானே போற நானும். அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்புறம் இருக்குடி உனக்கு. பார்த்திபா, பார்த்திபா, பார்த்திபா சீக்கிரம் எந்திரி. லேட் ஆயிடுச்சு பார்த்திபா. வெரி குட் மார்னிங். இந்த நாள் இனிய நாள். குட் மார்னிங். ஏன் பெட்ல படுக்காம இப்படி பாயில படுத்துட்டு இருக்க? உடம்பு வலிக்கு பாய் தான் பெஸ்ட். காது வேற கொய்யுங்குது. நல்ல கனவு வந்துச்சு. ஓஹோ, கனவா? இங்க பாரு, கனவுல கூட உனக்கு பாக்ஸிங் தான் வரணும், புரியுதா? எந்திரி முதல்ல. என்னாச்சு பார்த்திபா? நானே எந்திரிக்கிறேன். நீங்க இருங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ரஜினி, ரஜினி, என்னாச்சு அதுக்குள்ள? இல்ல பார்த்திபா, உடம்புக்கு முடியலன்னு சொன்னேன், அதான். இங்க பாரு, நான் ஜெயிக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் விட பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்.
நாம ஏன் இங்க வந்திருக்கோம்? ஏதோ பாக்ஸிங் கோச்னு சொன்னீங்க. இங்க குழந்தைங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ முதல்ல இறங்கு, நான் சொல்றேன். தென்றல், ஹாய் ரஜினி, வாங்க. ஹாய் தென்றல், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹீஸ் பார்த்திபன், என்னோட ஹஸ்பண்ட். வணக்கம். வணக்கம். பார்த்திபா, இவங்க தென்றல். கோச்சோட பொண்ணு தானே? இவங்க தான் உங்க ஃப்ரெண்டா? என்னாச்சு? இவங்க கழுத்துல தாலி எல்லாம் இல்ல. கோச்சோட பொண்ணாதான் இருக்கணும்னு நினைச்சேன். எப்படி, நான் கரெக்டா கண்டுபிடிச்சனா? சாரி தென்றல், என் ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன். தட்ஸ் ஓகே ரஜினி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இது வந்துடுறேன். வா. ஏங்க பார்த்திபா, கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. அவ தான் உன்னை ட்ரெயின் பண்ண போறா.